ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வர்றது எல்லா கேர்ள்ஸும் மஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய நைட் ரொட்டீன். ஸோ ஓவர் நைட் பியூட்டி டிப்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் என்னோட நைட் ரொட்டீன் நம்ம எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம், ஓவர் நைட் க்ளோ அப் ரொட்டீன் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் காலேஜோ ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதனா ஒரு மேக்கப் கண்டிப்பாக நீங்கள் வந்து வியர் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பயோடெர்மாலேருந்து மைசலர் வாட்டர் யூஸ் பண்ணி மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி கூட மேக்கப் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா, காஜல் மறக்காமல் மஸ்காரா அப்ளை பண்ணிங்கன்னா அதையும் கிளியராக வந்து பட்ஸை வச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்கப் போட்டும் இல்லை கொஞ்சம் மேக்கப் ஃபேஸில் இருந்து நம்ம அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டாலும் நம்மளுக்கு அது பிம்பிள்ஸாக வந்து மாற சான்ஸ் இருக்குது, டஸ்டெல்லாம் இருக்கும். அதனால் டெய்லி நைட் ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கான ஒரு செல்ஃப் கேர் டைமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ண போகிறேன். மில்க் வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர். அதனால் ரா மில்க் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த மில்க் எடுத்து காட்டனில் நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணும் போது மில்க் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு கிடைக்கும். ஒரு நேச்சுரல் கிளென்சரை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மில்க்கை நல்லா உங்கள் ஃபேஸ், நீங்கள் நெக்கில் கூட மேக்கப் வியர் பண்ணிங்கன்னா அங்கெல்லாம் கூட தாராளமாக மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நைட் ஷவர் எடுக்கிற பர்சனாக இருந்தால் ஷவர் பண்ணிவிட்டு கூட இந்த 10 நிமிஷம் உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இங்கே வச்சுருக்க வந்து டிஐஒய் உப்டன் பவுட்ரு. இதில் வந்து கடலை மாவு, மஞ்சள், பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்ஸீட் இதெல்லாம் சேர்ந்து தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதோட மில்க் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் கலந்து ஒரு ஃபேஸ் பேக்கை 10 நிமிஷம் போட்டாலே போதும். இந்த பவுட்ரு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் இன்க்ரீடியன்ட் பவுட்ரு தான். ஸோ நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா கூட தாராளமாக இது பண்ணலாம். மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களோட ஃபேஸ் கிளென்சர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெய்லி இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின், நீங்கள் டேயில் மார்னிங்கில் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலும் நைட்டு உங்கள் ஸ்கின் நீங்கள் கேர் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இல்லை நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப் டு ஸ்கின்னாகவும் இருக்கும். அண்ட் அகெயின் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. கரெக்டாக 5 to 6 மினிட்ஸ் நல்லா உங்கள் ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணும்போது இதை மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோஸ் அண்ட் சின் மேலே இருக்கக்கூடிய ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ண, இதை மாதிரி கரெக்டான ஒரு சிடிஎம் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைஸ் இந்த ரொட்டீன் உங்கள் ஸ்கின்னுக்கு ஃபாலோ பண்ணும்போது ஓவர் நைட்டு நீங்கள் கொஞ்சம் க்ளோயிங் ஸ்கின்னாக வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். மார்னிங் எழுந்திரிக்கும் போது உங்கள் ஸ்கின்னில் அந்தளவு வந்து ப்ராப்ளம் வந்து இருக்காது. அடுத்தது உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஒர்க் பண்ணணும். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பஃபினஸ் இருக்கிறதுனால தான் மைக்லாம்லேருந்து அண்டர் ஐ ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய டார்க் ஸ்பாட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வச்சுக்கிட்டேன். இது அண்டர் ஐ ஹல்தி ஜெல்னால் கண்ணு கீழே அப்படியே நான் மசாஜ் பண்ணி நல்லா அந்த ஜெல் வந்து அப்சர்வ் ஆக தெரியும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வந்து இருக்கும், ரிலாக்ஸேஷனும் நைட்டில். அடுத்தது கண்டிப்பாக நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் ஒரு சிரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து வைட்டமின் சி சீரம், எந்த பிராண்டாக இருக்கட்டும் நல்ல பிராண்டான வைட்டமின் சி சீரம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்னில் வந்து இந்த வாயை சுற்றி பிளாக்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு டே பை டே ஃபேட் ஆகும். ஒரு நல்ல ஒரு சீரம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்ல கண்டிஷனாகவும் இருக்கும். மார்னிங் வந்து நீங்கள் ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின்னாக வேக்கப் ஆகிறதுக்கு இது மாதிரி நைட் ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை, கண்டிப்பாக 10 days கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா 15th day நல்ல ஒரு சேஞ்சஸும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணல, எல்லாமே டிஐஒய் கூட நீங்களே பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேஸ்லின் இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எனி லிப் பாம் வந்து கண்டிப்பாக லிப்பையும் ப்ரெப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏசிலலாம் தூங்கும்போது லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகும். அடுத்தது இந்த மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் தான். நிறைய பேர் ஃப்ரீ ஹேரில், போனி டெயிலில் அது மாதிரி டைட்டான ஒரு ஹேர் ஸ்டைலோட தூங்காதீங்க. உங்கள் ஹேரை ஃபஸ்ட்டு நீங்கள் டீடாங்கிளிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங் வந்து ஹேர் வாஷ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெவி ஆயிலிங் பண்ணிவிட்டு தூங்குற பர்சனாக வந்து இருப்பீங்க. இல்லை லைட்டாக நீங்கள் ஆயில் பண்ணிட்டு காலையில் நான் காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ ஆயில் பண்ண மாட்டேன், நைட்டு பண்ணாலே எனக்கு போதுன்னா உங்களுக்கு தேவை அளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து ஹேர் ஆயிலிங் வந்து பண்ணிக்கோங்க. அதிகமாகவே கொஞ்சம் ஹேர் ஆயிலிங் வந்து பண்ணிட்டேன். எதனா ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் காலையில் போட்டுறது அப்படியே தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேருக்கு வந்து அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அதனால் இதை மாதிரி தலை சீவிட்டு தேவையான எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, சிரம்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற சிரம் அப்ளை பண்ணிக்கோங்க.
எல்லாமே மசாஜிங்லாம் நம்ம நைட்டு கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்லீப்பும் வந்து கிடைக்கும். நான் லூஸாக ஒரு பிளேட் வந்து போட்டுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் பண்ணும்போது சைடில் ஒரு மெடிடேஷன், ஒரு ரிலாக்ஸேஷன் சாங்லாம் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் கேரும் நல்ல ஒரு டைம் உங்களுக்கு நீங்களே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தது நிறைய பேர் நெயில் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இதை மாதிரி வேஸ்லின் டெய்லியும் கொஞ்சமாக எடுத்து உங்கள் நெயில்ஸ் கியூட்டிக்கல்லாம் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட நெயில்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பிரேக்கும் பண்ணாது. அண்ட் உங்களோட நெயில்ஸ்க்கு சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகாது இந்த வின்டரில். ஃபேஸ்க்கு பார்த்தாச்சு, ஹேருக்கு பார்த்தாச்சு. அடுத்தது முக்கியமானது இதையும் வந்து விடாதீங்க. பாடி லோஷன் ஒரு பாடி ஆயில், பாடி மாய்ஸ்சரைசர் ஏதாவது கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சம்மர் கண்டிஷனாக இருந்தாலும் வெதர் வந்து உங்களுக்கு வின்டராக இருந்தாலும் எந்த கண்டிஷன்லையும் உங்கள் ஸ்கின்னை வந்து கரெக்டாக பேம்பரிங் பண்ணுறதை மறக்காதீங்க. இது மாதிரி குட்டி குட்டியான ஸ்டெப்ஸ் தான். ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா மார்னிங் உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் டைம் டு ஸ்லீப். குட் நைட். பாய்.